ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാവത് സ്കന്ധത്തിലെ 9வது അധ്യായം. வியாசபகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறது யாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். தேவா விஷ்ணுவஜ ஸ்ருத்வா सर्वे प्रमुदितास्तदा ददुश्च भूषणान्याशु वस्त्राणि स्वायुधानि च. விஷ்ணு சொன்னதை கேட்டோன்னு தேவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாச்சு. ஆயுதங்களும் ஆபரணங்களும் வஸ்திரங்களும் எல்லாம் வேகமா அவ தேவிக்கு സമർപ്പിച്ച. 2வது ശ്ലോകം. ക്ഷീരോദശ്ചാംബരേ ദിവ്യേ രക്തേ സൂക്ഷ്മേ തദാജരേ നിർമ്മലം ച തദാഹാരം പ്രീതസ്തസ്യൈ സുമണ്ഡിതം. പാൽക്കടൽ അമ്പാളുക്ക് ദിവ്യமான 2 பட்டுடையாடகள் கொடுத்தது. அதே மாதிரி அழகாயிருக்கிற ஒரு முத்துமாலையும் ரொம்ப ரொம்ப குஷியோடு கூடிட்டு அம்பாளுக்கு சமர்ப்பிச்சது. മൂന്ന് 4 ശ്ലോകങ്ങൾ அதே மாதிரி 5வது ஸ்லோகம். 3, 4, 5 ஸ்லோகங்கள் விஸ்வகர்மா அம்பாளுக்கு என்னெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிறதையாக்கும் வர்ணிக்கப்படுறது. 3வது ஸ்லோகம். ததௌ சூடாமணிம் திவ்யம் சூரியகோடி சமப்ரபம் குண்டலே ச ததா சுப்ரே கடகானி புஜேஷு வை. கோடி சூரியர்கள் ஒரு சேர ஜொலிச்சு நிற்கிற அளவுக்கு தேஜஸ் இருக்கிற திவ்யமான சூடாமணி, நல்லா பிரைட்டா திளங்குற 2 பியூர் ஒயிட் கலர்ல இருக்கிற குண்டலங்கள், கையில போட்டுக்கிறதுக்கான வளகள். 4வது ஸ்லோகம். கேயூரான் கங்கனான் திவ்யான் நானாரத்ன விராஜிதான் ததௌ தஸ்யை விஸ்வகர்மா பிரசன்னேந்திரிய மானசா. இந்திரியங்களும் மனசும் குளிர்ந்து போன விஸ்வகர்மா நானாரத்னங்கள் பதிச்ச திவ்யங்களான கேயூரங்களும் கங்கணங்களும் எல்லாம் அம்பாளுக்கு கொடுத்தார். 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுற விஷயங்களும் விஸ்வகர்மா அம்பாளுக்கு கொடுத்த விஷயங்களாக்கும். நூபுரௌ சுஸ்வரௌ காந்தௌ நிர்மலௌ ரத்னபூஷிதௌ ததௌ சூரிய பிரதீகாசௌ துஷ்டா தஸ்ய சுபாதயோ. அம்பாளோடு பாதங்களில் போட்டுக்கிறதுக்கான அழகான சூரியனை மாதிரி பிரகாசிக்கிற ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்வரம் இருக்கிற ரத்னங்களால அலங்காரம் பண்ணியிருக்கிற தூய்மையான 2 சலங்ககள் கொலுசுகள் விஸ்வகர்மா அம்பாளுக்கு கொடுத்தார். 6வது ஸ்லோகம். ததாக்ரைவேயகம் ரம்யம் ததௌ தஸ்யை மஹார்ணவா அங்குலீயகரத்னானி தேஜோவந்தி ச சர்வஷா. 6-7 ஸ்லோகங்களில் வருண பகவான்
தேவிக்கு கொடுத்த அலங்காரங்களையாக்கும் வர்ணிக்கப்படுறது. தேவர்களோடெல்லாம் தேஜஸிலேந்து உண்டான தேவியாக்கும் அந்த தேவிக்கு தேவர்கள் விவிதமான அலங்கார வஸ்துக்களும் அவளோடு கையில் இருக்கிற அதே ஆயுதங்களையும் கொடுக்கறதையாக்கும் பார்க்கிறோம். தேவர்களோடு சரீரத்திலேந்து இருக்கிற தேஜஸிலேந்து உண்டான தேவிக்கு தேவர்கள் பலவிதமான அலங்கார பூஷணங்களை கொடுக்கறா. அதே மாதிரி எல்லா தேவர்களோடு கையிலையும் பல தரத்தில் இருக்கிற ஆயுதங்களும் எல்லாம் இருக்கும். பகவான் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரம் இருக்கிற மாதிரி அந்த ஆயுதங்களோடு தேஜஸோடு சக்தியோடு அந்த ஒரு ஷேரக்கொடியும் தேவிக்கு கொடுக்கத்தான் சேரா தேவர்கள். ஒவ்வொரு தேவர்களோடு கையில இருக்கிற ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களோடு தேஜஸ் அப்படியே தேவியோடு கையிலையும் அதே ஆயுதங்கள் வந்து சேருது. அதே மாதிரி நிறைய நிறைய ஆபரணங்கள் கொடுக்கறா. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கோம். 6-7 ஸ்லோகங்கள் வழியா வருணதேவன் கொடுத்த அலங்கார விஷயங்களையாக்கும் சொல்லப்படுறது. 6வது ஸ்லோகத்துல வெட்டி திளங்கற ரத்ன மோதிரங்கள், நல்லா ஜொலிச்சு நிற்கிற ரத்ன மோதிரங்கள், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற நெக்லஸ் மாதிரி இருக்கிற கண்டத்துல போட்டுக்கிற ஆபரணங்கள், இதெல்லாம் வருணன் கொடுத்ததாயிட்டு சொல்லப்படுறது. 7வது ஸ்லோகமும் வருண பகவான் கொடுத்த அலங்கார விஷயங்கள் தான். அம்லான பங்கஜாமாலாம் கந்தாட்யாம் பிரமரானுகாம் ததைவ வைஜயந்தீம் ச வருண சம்பிரயச்சதா. வருணன் தேவிக்கு சிரசில அலங்காரமா வச்சுக்கிறதுக்கு ஒருபோதும் வாடாத்த மலர் மாலையை கொடுத்தார். சிகப்பு கலர்ல இருக்கிற மலர் மாலை, பூமாலை, செந்தாமலர் மாலை. அந்த மாலைக்கு ரொம்ப ரொம்ப மனமானதுனால வண்டுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா தேன் நுகரத்துக்கு அந்த மாலையில வந்து வந்து உட்காந்துக்கிறது. அதே மாதிரி ஒரு வைஜெயந்தி மாலையும் வருண பகவான் தேவிக்கு கொடுத்தார் கழுத்துல போட்டுக்கிறதுக்கு. எட்டாவது ஸ்லோகம் ஹிமவான் தேவிக்கு கொடுத்த சம்மானம். ஹிமவானத சந்துஷ்டோ ரத்னானி விவிதானி ச ததௌஜ வாஹனம் சிம்ஹம் கனகாபம் மனோகரம். ரொம்ப ரொம்ப குஷியான ஹிமவான் நிறைய நிறைய ரத்னங்களை கொடுத்தார் தேவிக்கு. அது மட்டுமில்லை, தேவிக்கு வாகனமாயிட்டு, தேவிக்கு உட்காந்து சஞ்சாரம் பண்றதுக்கான வாகனமாயிட்டு சொர்ணம் மாதிரி கலர் இருக்கிற அழகாயிருக்கிற ஒரு சிங்கத்தை கொடுத்தார். இதெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு தேவி 9வது ஸ்லோகம் பூஷணைர்பூஷிதா தேவ்யை சா ராஜவராசுபா சிம்ஹாரோடாவராரோஹ சர்வலட்சண சம்யுதா. திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் அலங்காரமா போட்டுண்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற, ஐஸ்வர்யமா இருக்கிற, மங்கள ரூபியா இருக்கிற அந்த அழகி
സിംഹത്ത് മേലെ ഏറി ഉക്കാന്നിട്ട് അപ്പുറക്കും ഇപ്പുറക്കും ഇപ്പടി നടന്ന. 10ാவது ശ്ലോകം. വിഷ്ണുശ്ചക്രാത് സമുത്പാദ്യ ദദാവസ്യൈരദാംഗകം സഹസ്രാരം സുദീപ്തം ച ദേവാരിശിരസാംഹരം. ദേവർകളോട് ശത്രുക്കളോട് ശിരസ വെട്ടിപ്പോടുறதுக்கு 1000 முனைகளோடு கூடின நல்லா ஜொலிச்சு நிற்கிற சுதர்சனம் சக்கரம் அப்படிங்கிற சக்கராயுதத்தை விஷ்ணு அந்த சுதர்சன சக்கரத்திலேந்து அதே மாதிரியே ஒரு சுதர்சன சக்கர மாதிரியே ஒரு சக்கரத்தை உண்டாக்கி விஷ்ணு தேவிக்கு கொடுத்தார். 11வது ശ്ലോകം. स्वत्रिशूलात् समुत्पाद्य शङ्करशूलमुत्तमं ददौ देव्यै सुरारीणां कृन्दनं भयनाशनं. स्वत्रिशूलात् समुत्पाद्य शङ्करशूलम् उत्तमम्. ஒரு உத்தமமான சூலம் சங்கரன் தன்னோட திரிசூலத்திலேந்து உண்டாக்கி தேவிக்கு கொடுத்தார். தேவர்களோட சத்ருக்களான அசுரர்களை இல்லாம பண்ற, தேவர்களுக்கு பயம் இல்லாம பண்ற, வெட்டி சலங்கர உத்தம சூலமாக்குவது. அப்படி ஒரு சூலத்தை சங்கரன் தேவிக்கு கொடுத்தார். எல்லா தேவர்களும் அவாவாளோடு ஆயுதத்திலேந்து அதே மாதிரியே ஒரு ஆயுதத்தை அந்த ஆயுதத்தோடு சக்தியால உண்டாக்கி தேவிக்கு கொடுக்கறதையாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்திலேந்து அந்த சுதர்சன சக்கரத்தோடு சக்தியோடு கூடின ஒரு சக்கரத்தை கொடுத்ததாயிட்டு பார்த்தோம். அதே மாதிரி பரமசிவன் திரிசூலத்திலேந்து திரிசூலத்தோடு சக்தியோடு கூடின ஒரு சூலத்தை கொடுத்ததாயிட்டு பார்க்கிறோம். 12வது ശ്ലോകം. വരുണശ്ച പ്രസന്നാത്മാ ദദൗ ശംഖം സമുജ്വലം ഘോഷവന്തം സ്വശംഖാത്തു സമുത്പാദ്യ സുമംഗളം. ரொம்ப ரொம்ப குஷியான வருணன் வருணனோட கையில இருக்கிற சங்குலேந்து மங்கள துவனி முழங்குற உஜ்வலமான ஒரு சங்கு உண்டாக்கி தேவிக்கு கொடுத்தார். 13வது ശ്ലോകം. ஹுதாசனஸ்ததா சக்திம் சதக்னீம் சுமனோஜவாம் பிராயச்சத்து பிரசன்னாத்மா தஸ்யை தைத்ய விநாசினி. அதே மாதிரி அக்னி பகவான் ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டு அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு சக்தி இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பீடு இருக்கிற, மனசுல நினைச்ச அளவுக்கு ஸ்பீடா ஓடுற அளவுக்கு, மனசுல நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி மனோவேகதை இருக்கிற சதக்னி அப்படிங்கிற வேலை சம்மானமாயிட்டு கொடுத்தார் தேவிக்கு. 14வது ശ്ലോകം. யிஷுதிம் பாணபூர்ணம் ச சாபம் சாத்புத தர்ஷனம் மாருதோ தத்தவான் தஸ்யே துராகர்ஷம் கரஸ்வரம். தடுக்க முடியாத அளவுக்கு கோரநாதத்தை உண்டாக்குற, பார்க்கிறவாளுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குற ஒரு வில்லும் பானங்கள் ரொம்பின ஒரு ஆவனாழியும் வாயு பகவான் அம்பாளுக்கு கொடுத்தார். 15வது ശ്ലോകം. ஸ்வவ்ரஜாத்வ்ரஜமுத்பாத்ய ததாவிந்திரோதி தாருணம்
கண்டாமைராவதாத்தூர்ணம் சுஷப்தம் சாதி சுந்தரம். தேவேந்திரன் தன்னோட கையில இருக்கிற வஜ்ராயுதத்திலேந்து உண்டாக்கின ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிற ஒரு வஜ்ராயுதம் உண்டாக்கி தேவிக்கு கொடுத்தார். அதே மாதிரி ஐராவதத்தோடு கழுத்துல இருக்கிற மணியிலேந்து உண்டாக்கின நன்னா அழகா சத்தம் படுற ஒரு மணியும் தேவேந்திரன் தேவிக்கு கொடுத்தார்.